கனி உள்ள வாழ்க்கை என்று சொல்லும் போது அந்த 9 கனிகளிலே முதல் கனி அன்பை குறிப்பிடுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லியும், தேவாலயத்திலே பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என்று சொல்லியும் நம்மிலே நான் காண்கிற சகோதரத்திலே அன்பை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனை அவன் அறிந்து கொள்ளவில்லை. உண்மையாகவே நம்மிலே அந்த கிறிஸ்து வெளிப்படுத்திய அந்த அன்பு நம்மில் இல்லை என்று சொன்னால், நாம் தேவனை அறிய வேண்டியதில் இதுவரை அறியலைன்னு அர்த்தம். எல்லாரும் இருக்கீங்க தானே? நல்லா கரங்களை வச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. காண்கிற சகோதரத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால், காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அன்பே பிரதானம் என்று பாடுகிறோம். அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கிறிஸ்து நம்மிலே விரும்புகிற கனி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வெளிப்படுத்தலாக இருக்க வேண்டும். அப்ப அந்த வெளிப்பாடு, அது கிறிஸ்துவின் அந்த திவ்ய சுபாவங்கள் நம்மில் வெளிப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும்.